தாய் வீடு பிப்ரவரி 2026. சோம்ஸ்கியின் மொழியியலின் மெய்யியல் அடிப்படைகள். எழுதியவர் கந்தையா சண்முகலிங்கம். வாசிப்பவர் அருண்மொழிவர்மன். சுனா ராசாராம் அவர்கள் எழுதிய நோம்ஸ்கி எனும் நூல் பற்றிய அறிமுகத்தை தாய் வீடு ஜனவரி 2026 இதழில் ஒரு சிறு கட்டுரையில் முன்வைத்தோம். அந்த கட்டுரையின் முடிவில் சோம்ஸ்கிய மொழியியலின் முக்கிய கருத்தியல்களாக கன்செப்ட்ஸ் அண்ட் தியோரிஸ், பகுத்தறிவுவாதமும் அனுபவவாதமும், உள்ளுரையாற்றல், மொழியீட்டல் பொறிநுட்பம், மொழி புதுமைகள், மொழி அறிதிறன், மொழிச் செயலறிதிறன், புதைநிலை அமைப்பும் புறநிலை அமைப்பும் ஆகியவற்றை குறிப்பிட்டோம். ஒன்றோடொன்று தொடர்புடைய மேற்படி எண்ணக்கருக்களும் கோட்பாடுகளும் முதலாவதாக குறிப்பிடப்பட்டுள்ள பகுத்தறிவுவாதமும் அனுபவவாதமும் ரேஷனலிசம் அண்ட் எம்பரிசிசம் எனும் தத்துவார்த்த நெறியின் எல்லைக்குள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இத்தத்துவார்த்த நெறியின் ஆக்கிரமிப்பு எல்லை சோம்ஸ்கிய மொழியியலில் மிகவும் விரிவானது என ராசாராம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அவரது நூலின் 6ஆம் அத்தியாயத்தில் சோம்ஸ்கிய மொழியியல் கருத்தியல் பின்னணி 1 215 முதல் 221 வரையான 6 பக்கங்களில் பகுத்தறிவுவாதமும் அனுபவவாதமும் எனும் தலைப்பில் கூறப்பட்டவற்றை ஆதாரமாக கொண்டு சோம்ஸ்கிய மொழியியலின் மெய்யியல் அடிப்படைகளை கட்டுரையில் விளக்க கூறியுள்ளார். மொழியியல் கோட்பாடும் மெய்யியலும். நாம் மொழியை எவ்வாறு ஈட்டுகிறோம், எவ்வாறு கட்டமைக்கிறோம், எவ்வாறு பயன்படுத்துகிறோம் ஆகிய அடிப்படை கேள்விகளுக்குரிய விடையை தேடுதல் மெய்யியல் சார்ந்த பிரச்சனையாகும். பகுத்தறிவுவாதமும் அனுபவவாதமும் மேற்குறித்த கேள்விகளுக்கு வெவ்வேறு விடைகளை கூறுகின்றன. இக்கேள்விகள் அறிவை நாலேஜ் நாம் எப்படி பெறுகிறோம், அறிவின் மூலம் யாது ஆகிய அறிவாராய்ச்சியல் எனும் மெய்யியல் துறை சார்ந்த பிரச்சனையுடன் தொடர்புடையதாக பகுத்தறிவுவாதமும் அனுபவவாதமும் அறிவு பற்றிய பல்வேறு மெய்யியல் அனுமானங்களை கொண்டுள்ளன. பகுத்தறிவுவாதம் அறிவு அனுபவங்களாலும் உற்று நோக்கல்களாலும் மட்டும் கட்டமைக்கப்படுவதல்ல, அனுபவ பதிவுகளை பெறுவதற்கும் உற்று நோக்கலுக்கு முன்னரே மனித மனதில் உள்ளுணர்வு அறிவு அல்லது உட்காட்சி இருந்துள்ளது என கூறுகின்றது. இந்த உள்ளுணர் அறிவின் மீது புறத்தை இருந்து பெறும் புலனறிவும் உற்று நோக்கல்களும் இணைந்து அறிவை கட்டமைக்கின்றன. பகுத்தறிவுவாதத்தின் அறிவு பற்றிய இந்த விளக்கத்திற்கு மாறாதது அனுபவவாத அறிவுக் கொள்கை. அனுபவவாதம் எல்லா வகை அறிவுக்கும் ஊற்றுக்கண்ணாக இருப்பது மனித அனுபவமாகும் என்று கூறுகின்றது. அனுபவத்திற்கு முந்திய உள்ளுணர்வு எனும் கருத்தை அனுபவவாதம் மறுக்கின்றது. அனுபவத்தாலும் புற உலகை அவதானிப்பதாலும், அதாவது உற்றுநோக்கல், பெறப்படும் அறிவு கட்புலனாக அறிவாகும். உள்ளுணர்வால் பெறப்படும் செய்திகள் கட்புலனாகாதவை. கட்புலனாகும் அறிவுக்கும் கட்புலனாக அறிவுக்கும் இடையிலான இணைய முடியாத இருதுருவ போக்கு மெய்யியல் வரலாற்றின் எல்லா கட்டங்களிலும் இருந்துள்ளது. பல நூற்றாண்டுகளாக மெய்யியலாளர்களால் இவ்விடயம் விவாதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு நாட்டின் மெய்யியல் வரலாற்றில் 17ஆம் நூற்றாண்டிற்கு பின்னர் இருதுருவ விவாதங்கள் ஆழமாக நிகழ்த்தப்பட்டன. டேகார்த், லைப்னிஸ், ஸ்பினிசோ ஆகிய அறிஞர்கள் பகுத்தறிவுவாதிகள். ஜான் லாக், ஜார்ஜ் பெர்க்லி, டேவிட் ஹியூம் போன்றவர்கள் சிறந்த அனுபவவாத மெய்யியலாளர்கள். எழுதப்படாத வெற்றுக் கொள்கை டபுலா ராசா. அனுபவவாதத்தின் அறிவுக் கொள்கையை விளக்கும் எழுதப்படாத வெற்றுப்பலகை என்ற உருவகம் மனித உள்ளம் எழுதப்படாத வெற்றுப்பலகை போன்றது. அனுபவத்திற்கு முந்தைய அறிவு என ஒன்று கிடையாது. குழந்தையின் மொழி ஈட்டல் அதன் அனுபவங்களின் தொகுப்பினால் ஆனது என அனுபவவாதிகள் கூறினர். பௌத்தறிவுவாதம் இதற்கு மாறாக ஒவ்வொரு குழந்தையும் மொழியை ஈட்டும் உள்ளுரை உணர்வோடு பிறக்கின்றது எனவும் அறிவு அனுபவத்திற்கு முந்தியது எனவும் கூறினர். சோம்ஸ்கிய மொழியியல் அறிவு அனுபவத்திற்கு முந்தியது எனும் பகுத்தறிவுவாத மெய்யியலின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. சுனா ராசாராம் அவர்களின் நூலின் 217 முதல் 218 வரையுள்ள பக்கங்களில் இருந்து பெறப்பட்ட ஒரு பந்தி இக்கருத்தை தெளிவாக விளக்குகின்றது. அதனை கீழே தந்துள்ளோம். பகுத்தறிவுவாதத்திற்கும் அனுபவவாதத்திற்கும் இடையிலான இக்கருத்து நிலை எதிர்மை அறிவை ஈட்டும் முயற்சியில் நாம் எந்த புலன் அறிவு அனுபவங்களை சார்ந்திருக்கிறோம் என்பதை பற்றியது. அனுபவவாதிகள் புலன்காட்சி அனுபவங்கள் மட்டுமே நம் எல்லா அறிவையும் கருத்தியல்களையும் ஈட்டுவதற்குரிய அறுதி மூலம் என்கின்றனர். பகுத்தறிவுவாதிகளோ புலன்காட்சிகளால் பெறும் அனுபவங்கள் அறிவு தேடலுக்கான உறுதியான அடிப்படையை அமைத்துவிட முடியாது என்று வாதிடுகின்றனர். ஒரு குறிப்பிட்ட பொருண்மையை பற்றிய அறிவு அனுபவங்களை காட்டிலும் உள்ளுணர்வால் பகுத்தறிந்து உள்வாங்கிக் கொள்ளப்படுவது. இக்கருத்து நிலை பெற்றபோது மெய்யான அறிவை பகுத்தறிவு சார்ந்த புலனுணர்வு திறனான உள்ளுணர்வால் ரேஷனல் இன்ட்யூஷன் மட்டும் அடைய முடியும் என்றும், புலன்காட்சிகளால் பெறும் அனுபவம் சாதாரண எண்ணங்களுக்கான ஊற்றுக்கள் மட்டுமே என்றும் கூறினர். பகுத்தறிவுவாதிகள் கருத்துப்படி புலனுணர்வு திறன்கள் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் உளவியல் தத்துவம் சார்ந்தவை, உள்ளுரை ஆற்றலால் தீர்மானிக்கப்படுபவை. பகுத்தறிவுவாதம் மெய்யியலையும் மெய்யியல் உளவியலையும் சைக்கலாஜிக்கல் பிலாசபி ஒன்றிணைக்கும் அறிவியல் துறையாக விளங்குகின்றது. பகுத்தறிவுவாத கொள்கைகள். சோம்ஸ்கிய மொழியின் புரிதலுக்கு அடிப்படையான பகுத்தறிவுவாதம் அனுபவவாதம் எனும் இணை எதிர்வு கொள்கைகளை 3 சுனா ராசாராம் அவர்கள் எடுத்து கூறுகிறார். பக்கம் 218 அவை பின்வருமாறு: 1. உள்ளுணர்வு அல்லது பகுத்தறிவு
கொள்கை த இன்ட்யூஷன் or டிடக்ஷன் thesis. 2 உள்ளுரை அறிவுசார் கொள்கை த innate knowledge thesis. 3 உள்ளுரை கருத்தியல் கொள்கை த innate concept thesis. இம்மூன்று கொள்கைகளும் ஒன்றோடொன்று தொடர்புடைய எனவும் அவற்றின் பொருளை பின்வருமாறு புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் சுனா ராசாராம் அவர்கள் எடுத்து காட்டுகின்றார். ஒரு குறிப்பிட்ட பொருண்மையை பற்றிய அறிவு அனுபவங்களை காட்டிலும் உள்ளுணர்வால் பகுத்தறிந்து உள்வாங்கிக் கொண்டது என்ற கருத்தை கூறுவது உள்ளுணர்வு பகுத்தறிவு கொள்கையாகும். 2 ஒரு குறிப்பிட்ட பொருண்மையை பற்றிய அறிவு இயற்கையாக அல்லது இயல்பாகவே தீர்மானிக்கப்படும் உள்ளுரை ஆற்றல் ஆகும் எனும் கருத்தை கூறுவது உள்ளுரை அறிவுசார் கொள்கையாகும். 3 ஒரு குறிப்பிட்ட பொருண்மை பற்றி சிந்திக்க உதவும் திறன்களை உருவாக்கும் எண்ணங்களும் கருத்தாக்கங்களும் உள்ளார்ந்தவை என்ற கருத்தை கூறுவது உள்ளுரை கருத்தியல் சார்ந்த கொள்கையாகும். மேற்படி 3 கொள்கைகளின் அடிப்படையில் அமையும் பகுத்தறிவுவாதத்தின் அறிவு மெய்யியலை மொழி அறிவோடு இணைக்க பார்க்கும்போது குழந்தை மொழி பற்றிய மெய்யியல் விளக்கம் நமக்கு கிடைக்கின்றது. மொழி அறிவு ஒவ்வொரு குழந்தையும் உள்ளுணர்வால் பகுத்தறிந்து உள்வாங்கிக் கொண்டது எனவும் இவ்வறிவு இயல்பாகவே தீர்மானிக்கப்படும் உள்ளுரை ஆற்றல் என்றும் இவ்வறிவு சார்ந்த எண்ணங்களும் கருத்தாக்கங்களும் உள்ளார்ந்தவை என்றும் சுருக்கமாக கூறலாம். மொழி பொதுமைகள். சோம்ஸ்கியின் பகுத்தறிவுவாதம் அனுபவத்திற்கு முந்தைய அறிவு என்ற முடிவிற்கும் குழந்தை மொழி பற்றிய பகுத்தாய்வு மூலம் உலக பொதுவான மொழி பொதுமைகளை கண்டுகொள்ளலாம் என்னும் அவரது முயற்சிக்கு ஊக்கம் தருவதாக அமைந்தது. சோம்ஸ்கியின் பின்வரும் மேற்கோள் நூலின் 250வது பக்கத்தில் எடுத்தாளப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மொழியை தேர்வு செய்து ஈட்டும் உள்ளார்ந்த அறிவோடு பிறக்கிறது. குழந்தையின் மூளையின் மையம் கொண்டிருக்கும் சிக்கலான சில மொழிக்கூறுகள் மொழி ஈட்டலை இயங்கச் செய்கின்றன. இம்மொழிக்கூறுகளின் ஒழுங்கமைவு பொதுமை இலக்கணம் பிறக்கும்போது நம் மொழியில் சில மொழி அமைப்புகள் உள்ளன எனும் முற்சார்பு மொழி ஈட்டலை ஊக்குவிக்கின்றது. சோம்ஸ்கியின் இக்கருத்தை ஏற்றுக்கொள்வோமானால் இன்று உலகத்தில் பேசப்படும் ஏறத்தாழ 6000 மொழிகளும் வெவ்வேறு இலக்கணங்களை உடையனவாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் பொதுவான பல மொழி அமைப்புகளை கொண்டுள்ளன என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ராசாராம் குறிப்பிடுகின்றார். இக்கருத்தை ஏற்றுக்கொள்ளும் மொழியியல் அறிஞர்கள் மொழி ஈட்டல் இயல்பானதென்றும் பொதுமை இலக்கணம் மனித மூளையின் நரம்பு மண்டல சுற்றுப்பாதை இலங்கோ பதிக்கப்பட்டுள்ள ஓர் அருவ பொறிநுட்பம் என்றும் நம்புகின்றனர் என்றும் ராசாராம் சுட்டிக்காட்டுகின்றார். மொழி ஈட்டம் லாங்குவேஜ் அக்விசிஷன் என்பது இயல்பானது எனும் கருத்து மனிதரின் உள்ளுரை ஆற்றலானது மொழி ஈட்டல் ஆற்றல் உயிர்களுக்குரிய மரபு பண்பியல் கூறுகளால் தீர்மானிக்கப்படுகிறது என்னும் உண்மையை தெளிவுபடுத்துகிறது. மொழியை கேட்கும் உள்ளுரை ஆற்றல் மனித இனத்திற்கு மட்டுமே உரியது என்பதையும் மனிதரின் பிற எல்லா புலனுணர்வு கூறுகளிலிருந்தும் இது தனித்துவமானது என்றும் சோம்ஸ்கி எடுத்து காட்டினார். சோம்ஸ்கிய மொழியியல் மனித மூளையோடும் உளவியல் நரம்பியல் உடற்கூற்றியல் ஆகியவற்றோடும் தொடர்புடையது. அவரது மொழியியல் பரிணாம வளர்ச்சியை டார்வினின் உயிர் பரிணாமம் மனித பரிணாமம் ஆகிய கோட்பாடுகளுடன் இணைந்து விளக்குவதாக உள்ளது. சோம்ஸ்கியின் மொழியியல் புரட்சி. தோமஸ் கூனின் விஞ்ஞான புரட்சி சயின்டிபிக் ரெவல்யூஷன் எனும் கருத்தாக்கத்தின் படி சோம்ஸ்கியின் மொழியியல் கருத்துகள் மொழியியலில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தின என்பதனை ராசாராம் விளக்கி கூறியுள்ளார். தோமஸ் கூனின் பாராடைம் ஷிஃப்ட் என்ற கருத்தினை கருத்தியல் வாய்ப்பாட்டு தாவல் என்ற புதிய தமிழ் கலை சொற்களால் ராசாராம் விளக்குகிறார். மொழியியலை ஒரு அறிவியல் துறையாக மாற்றிய முதலாவது புரட்சி அமெரிக்காவில் தோன்றிய மொழி அமைப்பியல் வாதத்தின் ஸ்ட்ரக்சரல் லிங்குவிஸ்டிக் புரட்சியாகும். இம்முதலாவது புரட்சி பற்றி நாம் அறிந்து கொள்வது அவசியமானது. இது பற்றி ராசாராம் கூறியிருப்பதை கீழே மேற்கோளாக தந்துள்ளோம். ஐரோப்பிய மொழியியல் வரலாற்றில் மரபிலக்கண ஆய்வும் மொழிகளின் ஒப்புமை ஆய்வும் செல்வாக்கு பெற்றிருந்த காலத்தில் சசூரின் மாற்று சிந்தனை முதலாவது புரட்சிக்கு வழிவகுத்தது என்று முந்தைய அத்தியாயத்தில் பார்த்தோம். வரலாற்று சார்புடைய ஒப்புமை மொழியியலின் ஒப்பீட்டுக்கு உள்ளாகும் தற்கால மொழிகளின் தற்கால விளக்கம் இல்லாமல் அறிவியல் பூர்வமாக அமையாது என்று சசூர் முதன்முதலாக சுட்டிக்காட்டினார். சசூரின் மாற்று சிந்தனை அமெரிக்க மொழியியல் அறிஞரான லெனார்ட் ப்ளூம்ஃபீல்ட் என்பவரால் முழுமையான அறிவியலாக வளர்த்தெடுக்கப்பட்டது. 1930களில் ப்ளூம்ஃபீல்டின் புரட்சி நடந்தது. இது மொழியியல் வரலாற்றில் நிகழ்ந்த முதலாவது புரட்சியாகும். இப்புரட்சிக்கு பின் 1960களில் இரண்டாவது புரட்சியாக சோம்ஸ்கிய புரட்சி அமைந்தது. இவ்வாறு முதலாம் புரட்சி இரண்டாம் புரட்சி என்று பிரித்து காட்டியிருப்பது மொழியியல் வரலாற்றை தமிழ் வாசகர்கள் இலகில் புரிந்து கொள்வதற்கு துணையாக அமைகின்றது. 1930களில் முதலாவது புரட்சியும் 1960களில் இரண்டாவதான சோம்ஸ்கிய புரட்சியும் நடைபெற்றன என்பதனை விளக்கி கூறிய பின்னர் இன்று பொதுவான மொழியியல் மூன்றாவது புரட்சிக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார். 21ஆம் நூற்றாண்டில் மொழியியல் மூன்றாம் புரட்சிக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்று ஜூன் லியூ எனும் மொழியியல் அறிஞர் 2009 வெளியிட்ட Third Revolution in Linguistics, The Interplay Between the Verbal and Non-Verbal என்ற தலைப்பிலான ஆய்வுக் கட்டுரையில் குறிப்பிட்டிருப்பதை சுட்டிக்காட்டுகின்றார்.
இம்மூன்றாம் புரட்சியின் போது சோம்ஸ்கிய மொழியியல் கொள்கைகளும் கோட்பாடுகளும் கடுமையான விவாதப் பொருளுக்கு உள்ளாகும் எனவும் ஜோன் லீவ் குறிப்பிடுவதை ராசாராம் எடுத்துக் காட்டுகிறார். இனி வரப்போகும் மூன்றாவது மொழியியல் புரட்சியின் தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை ராசாராம் பின்வருமாறு விளக்கி கூறுகிறார். புரட்சி வரலாற்றின் தொடர் நிகழ்வு. ஓர் அறிவியல் வரலாறு இந்நிகழ்வுக்குள் அடக்கம். இவ்வுண்மையை ஏற்றுக்கொள்வோமானால் இக்கால மொழியியல் மூன்றாம் புரட்சிக்கு அணியமாவது வியப்பல்ல. பெரும்பாலும் இம்மூன்றாம் புரட்சி ஒரு தனிநபரின் மொழி நடத்தையை மையமாக கொண்டிருக்கும். மூன்றாம் புரட்சி மனித மூளை மொழி கற்றலுக்கென எவ்வாறு திட்டமிட்டு படைக்கப்பட்டுள்ளது எனும் உளவியல் நரம்பியல் வினாக்களுக்கு விடை பகர்வதாக இருக்கும் என்பது தெளிவாகின்றது. மூன்றாவது புரட்சியில் முக்கியத்துவம் பெறும் தனிமனித மொழி நடத்தை பற்றிய வினாக்கள் பின்வருமாறு இருக்கும் என்று ஜோன் லீவ் குறிப்பிட்டுள்ளார். 1. எழுத்து மொழியையோ பேச்சு மொழியையோ பயன்படுத்தும் போது எண்ணங்களையும் கருத்துகளையும் நாம் எவ்வாறு மொழி வழியாக மனவழி உருவாக்குகின்றோம். 2. நம் புலனுணர்வால் மொழியை புரிந்து கொள்ளும் போது எவ்வாறு அம்மொழியை எண்ணங்களாகவும் கருத்துக்களாகவும் மனவழி உருவாக்குகின்றோம். 3. நம் புலனுணர்வு வளர்ச்சி எவ்வாறு தாய்மொழி ஈட்டலுக்கு பங்களிக்கின்றது. 4. கருத்து பரிமாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது பேசுபவரின் உள்ள குறிப்பை கேட்பவரின் நிலையை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கின்றோம். மேற்படி வினாக்களுக்கு விடை காணும் போது தனிமனித மொழியை பற்றிய படிப்பு சோம்ஸ்கியின் மொழியியலின் எல்லைகளுக்கு அப்பால் விரியும். மொழி ஆய்வின் பொருட்டு மெய்யியல் பிலாசபி, புலனுணர்வியல் உளவியல் காக்னிட்டிவ் சைக்காலஜி, நடத்தையியல் உளவியல் மொழியியல், மொழியீட்டல் ஆய்வு என அனைத்தும் இணைந்த பன்முக கோட்பாடு உருவாக்கப்படும். புலனுணர்வியல் அறிவியல், நரம்பியல் அறிவியல் ஆகிய துறைகளின் இன்றைய எழுச்சிமிக்க முன்னேற்றத்தையும் உளவியல் அறிஞர்கள், நரம்பியல் அறிஞர்கள் முதலானோர் சமீப காலமாக மொழியியலுக்கு புலம்பெயர்வதையும் மொழியியலாளர் கவனத்தில் கொள்ள வேண்டும். மொழியியலின் மூன்றாம் புரட்சியை பற்றி அறிந்து கொள்ளவும் உரையாடவும் தயாராகுமாறு தமிழ் வாசகர்களுக்கு அழைப்பு விடுக்கும் சுனா ராசாராம் அவர்களின் நோம் சோம்ஸ்கி எனும் இந்த நூல் தமிழியல் ஆய்வுகளில் விருப்பமும் ஈடுபாடுமுடைய வாசகர்கள் படிக்க வேண்டிய அரிய பொக்கிஷமாகும்.